இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மொத்தம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 45 மாணவர் இருக்காங்களாம். ரவி அப்படிங்கிறவரு 9th ரேங்க் எடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ மொத்தம் மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரவி வந்து 9th பிளேஸ்ல இருக்காரு. மொத்தம் 9 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ராஜ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. ராஜு கீழே 18 பேர் இருக்காங்களாம். அப்ப ராஜோட சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 19 பேர் இருக்காங்க. ஸோ ரவிக்கும் ராஜுக்கும் இன்பிட்வீன்ல எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 45 மைனஸ் 9 மைனஸ் 19, 45 மைனஸ் 28 ஈக்குவல் டு 17. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் 17. நம்ம ஊர் கூகுள் யூடியூப் சேனல்ல இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மேக்ஸ் ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.